விவேகத்தை பத்தி பார்க்கலாம். இதை வந்து நித்திய அனித்திய வஸ்து விவேக அப்படின்னு சொல்லுவாங்க. எது நித்தியம் எது அனித்தியம், அதாவது எது வந்து பர்மனண்ட் எது நான் பர்மனண்ட், எது மாறிக்கிட்டே இருக்கு என்ன மாறாம இருக்குன்னு அந்த அறிவு வந்து நம்மளுக்கு வரணும். இப்போ வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தான், தோன்றி மறைவது தான். அப்போ அந்த தோன்றி மறைவது மாறுறத நான் மாறாம செய்வேன்னு சொல்லி போய் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். உதாரணத்துக்கு இந்த உடம்பு வந்து பிறக்குது, இது வளருது, வளர வரல பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுது. அப்போ அது சேஞ்சஸ் கண்டினியூஸாக அது நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த மாறுற சேஞ்சஸை மாறாமல் பண்ணணும் தான் நம்ம நிறைய கஷ்டங்கள் பண்ணி கடைசியில் விதி முடிஞ்சோன்னு நம்ம இறந்து போடுறோம். அப்போ இந்த உடம்பு அனித்தியம், இந்த மனசும் அனித்தியம். ஏன்னா மனசு மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு தாட்டி ஒன்று சொல்லுது, நீங்கள் அந்த காரியம் செஞ்சீங்கன்னா ஏன்டா பண்ண அப்படின்னு நம்மளையே கேட்குது. அப்போ மனசும் மாறிட்டே தான் இருக்கு, புத்தியும் பார்த்தீங்கன்னா மாறிட்டே தான் இருக்கு. எனக்கு 10 வயசுல ஒரு அறிவு இருக்கு, 15 வயசுல அறிவு இருக்கு, 30ல இருக்கு. அப்போ புத்தியோட அறிவும் மாறுது. அதுவும் சத்துவ ரஜோ தமோ குணம் சொல்லுவாங்க. இதுக்கு மூணுத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மனசு புத்தி உடம்பு எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இது மாறுறது எது மாறாதது நான் எது அப்படின்னு அந்த அறிவு தான் பாத்தீங்கன்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகம்.